ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். எங்க ஊரு பண்டிகைக்கு 10 கிலோ ஆட்டுக்கறி போட்டு ஆட்டுக்கறி குழம்பு தான் தரமா பண்ண போறோம். ஆடை வெட்டியாச்சுங்க. சாமிக்கு வெட்டின ஆடை வந்துட்டு வீட்டில் வந்துட்டு தென்னை மரத்தில் வந்துட்டு கயிறை போட்டு கட்டிட்டாங்க. கயிறை போட்டு கட்டினாதான் வந்துட்டு தோல் வந்து உரிக்கவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்துட்டு தோலை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட்டை வந்து உரிச்சுக்கலாம். தோலை உரிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு குடலெல்லாம் நல்லா உருவி சுத்தமாக வந்துட்டு குடலை கழுவி அதை நம்ம வந்துட்டு ஒரு கிரேவி மாதிரி வந்து பண்ணி சாப்பிட போகிறோங்க. நெக்ஸ்ட்டு அந்த குடல்ல உருவினதுக்கு அப்புறம் செப்பையாக வெட்டி நமக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போட்டு நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டு நம்ம வந்துட்டு குழம்பு வைக்க போகிறோங்க. இன்னைக்கு எங்களுக்கு தேவையான பீஸ் அளவுக்கு வந்துட்டு வெட்ட சொல்லியாச்சு. கரெக்டாக அந்த பீஸ் அளவுக்கு வெட்டிட்டாங்க. ஆட்டு கறி குழம்புக்கு தேவையான பொருளை வந்து நம்ம வந்து இப்போ வந்து எடுத்துக்கலாங்க. முக்கியமாக இஞ்சியும் பூண்டும். நம்ம இஞ்சி பூண்டு வந்து எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ 10 கிலோவுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு விறகு அடுப்பில் தாங்க சமைக்க போகிறோம். விறகு அடுப்பில் சமைச்சாதான் செம்மையாக இருக்கும். நம்ம தம் போடுறதுக்குலாம் நல்லா கறி பஞ்சு மாதிரி நல்லா வெந்துருங்க. இப்போ நம்ம கறி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்துலேருந்து மணல் பூசி வச்சுக்கோங்க. அப்போ தான் கழுவும் போது ரொம்ப கறி இருக்காது, ஈஸியாக வந்துட்டு கழுவிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. அது கூடவே நமக்கு தேவையான அளவு கடல் எண்ணெயும் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் பக்கமாக ஊற்றிருப்போம். இப்போ நம்ம வெங்காய பேஸ்ட் ஒரு கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே நாங்கள் வந்து அரைச்சி தாங்க சேர்ப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடலாங்க. வதக்கி நல்லா ஒரு வாசம் வரும் பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. எண்ணெய் வந்துட்டு ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு கறி வந்து போடும்போது கறியிலிருந்து அந்த எண்ணெய் கொழுப்பெல்லாம் அப்படியே கரைஞ்சி வரும். அப்புறம் ஃபுல்லாக எண்ணெய் ஆயிரும், சாப்பிட்ற கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிருங்க. எண்ணெய் வந்துட்டு அளவாகவே ஊற்றிக்கோங்க. பத்தலைனா கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் வந்து மாறிடுச்சுங்க. கலர் இந்த மாதிரி வர டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். இதுதாங்க மெயினு. ஒரு கறி குழம்புக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா இஞ்சியும் பூண்டும் தாங்க. அதை போட்டதையுமே ஒரு வாசம் வரும் பாருங்க, செம்மையாக இருக்கும் அந்த வாசம். இப்போ அந்த எண்ணெயிலே வந்துட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் நாளையும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாங்க. ரொம்ப ஊற்ற வேணாம். தக்காளி புளிச்சு போயிடும் குழம்பு. அந்த ஒரு காரசாரமாகவே தெரியாது, புளிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு அளவாகவே வந்துட்டு போட்டுக்கலாம் நம்ம தக்காளி. இப்போ தக்காளி வந்துட்டு அரைச்சி ஊற்றிருக்கோம். இதையும் நல்லா வந்துட்டு நம்ம வந்து இப்போ வதக்கிக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் செம்மையாக வந்துட்டு குழம்பு இருக்குங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ கறி தான் நம்ம வந்துட்டு கழுவி அந்த பீஸ் போட்டோம் இல்லையா, அந்த கழுவி சுத்தமாக வந்து வச்சுருக்கோம். 10 கிலோ அளவுக்கு நம்ம வந்துட்டு கறியை வந்து இதுக்குள்ளே போடுறோம். நெக்ஸ்ட்டு கறியை போட்டு நல்லா எண்ணெயிலேயே சுருளை வதக்கணுங்க. கறியை வந்துட்டு வதக்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த வதக்கிலேயே நம்மளுக்கு வந்துட்டு அந்த கொழுப்புல உள்ள எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துருங்க. நல்லா கறி வந்துட்டு வதக்கும் போதே வெந்துடணும். அப்போதான் வந்துட்டு சீக்கிரமா குழம்பு வந்து ரெடி ஆகும். அப்படியே கறியை போட்டதையும் நீங்கள் மசாலையை போட்டதையும் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா விளங்காது, குழம்பு நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம கறியை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளால் கிண்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிண்டி நல்லா சுருளை விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு மசாலா தூளெல்லாம் வந்து சேர்க்க போகிறோங்க. இப்போ நல்லா கறியை வந்துட்டு பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த டைமில் நம்ம வந்துட்டு உப்பு போடணும். கண்டிப்பாக கறி வதக்கும் போது உப்பு போடக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உப்பு வந்து போடணும். உப்பு போட்டால் தான் வந்துட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டே உப்பு பிடிக்கும். நல்லா கல்லுப்பு தாங்க போடணும். கல்லுப்பு தான் போடணும். நல்லா நமக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு போட்டுக்குங்க. நல்லா கல்லுப்பு போட்டு பத்தலைனா கூட போட்டுக்கலாம். குழம்பு குடிச்சு பார்த்துட்டு பத்தலைனா கூட போட்டுக்கலாம். ஆனால் கல்லுப்பு தான் போடணும், நைஸ் உப்பு போட தேவையில்லை. இப்போ நம்ம இந்த கறி குழம்புக்குன்னே ஸ்பெஷலாக அரைச்சி வச்ச மசாலா, இப்போ வீட்டில் ஃபங்க்ஷனு அப்படின்னா நம்ம வந்து அரைச்சி வைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலா தூள் வந்துட்டு எங்கள் பண்டிகைக்குன்னே அரைச்சி வச்சது தான். அந்த மசாலா வந்துட்டு போட்டுக்கலாம். இந்த மசாலாவில் மல்லி, மிளகா, சீரகம், சோம்பு, மிளகு, கசகசா, அரிசி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நிறைய எல்லாமே வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு பல மசாலான்னு சொல்லுவாங்க. அந்த மசாலா தான் அந்த குழம்புக்கே டேஸ்ட்டு நேச்சுரலாகவும் இருக்கும். இப்போ நம்ம பாக்கெட் மசாலா என்ன போடுறோம்டா, மட்டன் மசாலா. சக்தியில் மட்டன் மசாலா வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவு, அந்த 50 கிராம் பாக்கெட்டை வந்து போட்டுக்கிறோம்.
அடுத்து நம்ம என்ன போட போறோம்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, அது ஒரு 50 கிராம். முக்கியமா இந்த பாக்கெட் மசாலா போடுறதுனால நம்ம வந்துட்டு வீட்ல போட்டு அரைச்சிருக்காத மசாலாலாம் அதுல போட்டிருப்பாங்க. இந்த ஜாதிக்காய், ஜாதி பத்திரி அந்த மாதிரி வாசனையான பொருட்கள்லாம் அந்த சக்தி மசாலால இருக்கும். அது போடுறதுனால இன்னும் நல்லா பேலன்ஸ் ஆகும். மசாலா நல்லா பேலன்ஸ் ஆகி அந்த கறி குழம்போட டேஸ்ட்டை வந்துட்டு பக்காவா வந்து கொடுக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த பாக்கெட் மசாலாவும் சேர்ந்து சேர்க்குறோம். இப்போ நம்ம வந்துட்டு கறியை வந்துட்டு நல்லா மசாலா போட்டு வதக்கிக்கலாம். தண்ணி வந்து ஊற்றவே இல்லை, இன்னும் தண்ணி ஊற்றவே இல்லை. நல்லா மசாலா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால உப்பு இன்னும் கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். நம்ம கறியை வந்து அப்பப்போ எடுத்து டேஸ்ட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும் உப்பு இருக்கா உரப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் நான் டேஸ்ட்டே பார்க்க மாட்டேன், நான் வச்சா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் இந்த லாஸ்ட்டில் தான் டேஸ்ட்டு பார்ப்பாங்க. இப்போ நம்ம கறி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. இந்த சட்டியில் அரை சட்டி அளவுக்கு கறியே இருந்துச்சு, நம்ம ஒரு 3/4 சட்டி அளவுக்கு தண்ணி வந்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வந்துட்டு அடுப்பை எரிச்சு விட்டு கொதிக்க விடணுங்க. அடுத்த அரை மணி நேரம் இந்த குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சு அந்த கறியும் அந்த குழம்பும் நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும், அரை சட்டி வந்து வர்ற வரைக்கும் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் வந்துட்டு கறி நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கறி குழம்பு நல்லா முறை கட்டி வந்திருக்குங்க. இப்போ ஆவி பறக்க அனல் பறக்க வருது. அடுப்பு நல்லா அரை மணி நேரம் எரிச்சு விட்டோம். இப்போ நல்லா கொதிச்சு வர்றது, நம்ம ஆவி தட்டில் இருந்து பறக்குது பாருங்க, தெரியுது. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா வந்துட்டு கறி குழம்பு வந்துட்டு கொதிச்சிருச்சுன்னு தெரியுது நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பாருங்க எப்படி மலமலன்னு கொதிக்குது பாருங்க. இப்படிதான் கொதிக்கணும். நல்ல சூடு போடணும். அப்பதான் வந்துட்டு கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும். எண்ணெயெல்லாம் இப்பயே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. நம்ம ஊத்தின எண்ணெய் கடைசியில குழம்பு இறக்கும்போது மேல அப்படியே ரத்தமா நிக்கணும். அப்ப அதான் வந்து பக்குவம். இப்ப தேங்காய் வந்து ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பு ரொம்ப எரிக்க கூடாதுங்க. எரிக்க கூடாது. நம்ம அடுப்பு வந்து தீயெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். திரும்ப தீயை எடுத்துட்டு சுத்தி வந்துட்டு அணைக்கட்டி மட்டும் வைக்கணும். அப்படி வைக்கும்போது நம்ம கறி வந்து நல்லா வந்துட்டு வெந்து வருங்க. இப்போ அடுப்பு நாங்கள் வந்துட்டு பிரிச்சாச்சு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வந்து விட்டுருவோம். விட்டுட்டு நம்ம திறந்து பார்த்தீங்கன்னா தரமான நம்மளோட கறி குழம்பு, ஆட்டு கறி குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிரும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அவ்வளோதாங்க, சோத்தை போட்டு சாப்பிட வேண்டியதுதான். பண்டிகைக்கு பண்ண தரமான ஆட்டுக்கறி குழம்பு வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோ எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு சாமிக்கு கோழியும் வெட்டினோங்க. நம்ம கோழி வந்துட்டு வெட்டின கையோட அதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ நம்ம சட்டியில் வந்துட்டு நல்லா சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம கோழி வெட்டினோம் இல்லையா, தோலை இப்போ அதோட ரோமத்தெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இது ஒரு ட்ரிக்கு. நீங்கள் சுடுதண்ணியில் முக்குனீங்கன்னா போதும். இந்த கோழியோட ரோமம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கை எல்லாமே வந்துட்டு அப்படி பூவாக வரும். எப்படி பிக்கிறாரு பாருங்க, அப்படியே பிச்ச உடனே அப்படியே பூவாக வந்துருங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னுமே வரல, இன்னும் டைட்டாக இருக்குது, ரோமெல்லாம் வரமாட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கு முக்கிட்டு எல்லாம் பிரிச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு சுத்தம் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம பிராய்லர் கோழியும் வந்துட்டு வெட்டியிருந்தோம். நம்ம பிராய்லர் கோழியும் வந்துட்டு அதே மாதிரியே வீட்டிலே வந்துட்டு சுத்தம் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி சுடுதண்ணியில் முக்கி இந்த மாதிரி ரெக்கையெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ண ஈஸியாகவே வந்து ரிமூவ் ஆயிரும். அப்புறம் ரிமூவ் பண்ணதை வந்துட்டு அடுப்பு தீயில வந்துட்டு லேசாக வந்து காட்டணுங்க. உங்கள் வீட்டில் கோழி வெட்டினீங்கன்னா இதே முறையை நீங்களும் ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆர்கெஸ்ட்ரா வந்து பார்க்க வந்து கிளம்பிட்டேங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான். இப்போ ஆடல் பாடல் நிகழ்ச்சியிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஆடுறாங்க. ஆடல் பாடல் ஆடுற டான்சஸ்லாம் ரொம்ப வந்து பாராட்டணுங்க. சினிமாவில் மாதிரியே ஆடுறாங்க. பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃபர் வந்து பயங்கரமாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி சினிமாவில் மாதிரியே ஆடுறாங்கங்க, சும்மா சொல்லக்கூடாது. இப்போ அதுக்கப்புறம் சந்திரமுகி பாட்டில் ஒன்று ஆடியிருக்காங்க, பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிச்சிங்க. ஸோ நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் மட்டன் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்துட்டு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இதே மாதிரி சமையல் பற்றியோ இல்லை வந்துட்டு வேறு எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ அப்படிங்கிற வீடியோ வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோ பதிவாக எடுத்து அதை வந்து போடுறோங்க. பாய் மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்து புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே, எல்லாருக்கும் பாய் பாய்.